ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் லைஃப் சேஞ்சிங் மெசேஜ்னு கூட சொல்லலாம். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு பௌர்ணமி வருது. ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் இந்த நாளில் நடக்கும். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான நாளில் யூனிவர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு டேரோ கார்டு மூலமாகவும் மூன் கார்ட்ஸ் மூலமாகவும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். பிக்கிய பைல் ரீடிங் மூலமாக தான் யூனிவர்ஸோட மெசேஜை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பைல் 1, பைல் 2, பைல் 3 3 பட்டர்ஃப்ளை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். எந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பட்டர்ஃப்ளையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 உங்கள் மனசுக்கு எந்த நம்பர் செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு யூனிவர்ஸ் கிட்ட எந்த பையில செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஒருத்தர் 2-3 பைல் கூட பார்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ண பையில வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா அடுத்த பையில நீங்கள் பாருங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பைல் 1, பைல் 2, பைல் 3க்கான டைம் ஸ்டாம்ப் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பையில செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமை கிளிக் பண்ணி பாருங்க. எந்த பைல்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு டேரோ கார்டு மூலமாக யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு யூனிவர்ஸ் சூப்பரான மெசேஜை தான் கொடுத்துருக்காங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு உள்ளுணர்வு திறன் அதிகமாக இருக்கும். உங்கள் மனசே உங்கள் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கொடுக்குது. ஆனால் அதை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் ரொம்ப எமோஷ்னலி வீக்காக இருக்கீங்க. ரொம்ப எமோஷ்னலாக எல்லா விஷயங்களையும் திங்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி புது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்க கேட்ட புது வாய்ப்பை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டு உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுபடி நடக்கிறதுக்கு பாருங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல் ரெண்டுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்கல்ல நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ஹீலர்ஸா இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் டேரோ கார்டு ரீடர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ் கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எதை நோக்கி போறீங்களோ, எதை தேடுறீங்களோ அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. முதல்ல அமைதியா உட்கார்ந்து உங்க மனசு என்ன சொல்லுதுங்கிறத கவனிங்க. அதே மாதிரி உங்களால முடியும்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி குலதெய்வ கோவில் பக்கத்துல இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு கூட நீங்க போகலாம். சித்தர் கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட போயிட்டு வாங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். உங்களுக்கான டேர்னிங் பாயிண்டா இது அமையும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுங்க. அதாவது நிறைய பேர் ஹீலர்ஸ், டேரோ கார்டு ரீடர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு தயக்கத்தினால அமைதியா இருக்கிற மாதிரி தோணுது. தயக்கத்தை விட்டு வெளியில வர சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. சரி, இப்போ மூன் கார்டில் நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு மூன் கார்டில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு தயங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன் கார்டில் வரக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை தான் உங்கள் வெற்றிக்கான வழிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. அதனால் உங்கள் தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு முயற்சியில இறங்குங்க. நீங்க எந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கான்ஃபிடன்ஸுங்கிற வார்த்தையையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா
இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க இந்த எனர்ஜியை கிளைம் பண்றதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க ஏதோ ஒரு பயத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதை பார்த்தாலும் பயம், மனசுக்குள்ள எக்கச்சக்கமாக கவலை, யாரோ உங்களை ஏமாத்திட்டதாகவும் நினைக்கிறீங்க. படுத்தா நிம்மதியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் தூங்கினா கூட கெட்ட கெட்ட கனவுகள், அதுவும் அர்த்தமில்லாத கனவுகள் வர்ற மாதிரி தெரியுது. கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு கழுத்தில் முதுகெலும்பில் ஏதாவது வலி இருக்கா, அப்படி இல்லைன்னா டிஸ்க் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இந்த முடிவு உங்களுக்கான புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால தனிமையில் இருக்காதீங்க. அதை விட்டு வெளியில வாங்க. 4 பேரோட சிரிச்சு பேசி பழகுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டத்துல இருந்து நீங்க வெளியில வாங்கன்ற மெசேஜை உங்களுக்கு சொல்லுது. இந்த பைல் 2வை செலக்ட் பண்ணியிருக்கவங்க உங்களுக்காக செலக்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி, அவங்க சிரிச்சே பல நாள் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் தான் இந்த பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க இருக்காங்க. யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதே சமயம் ஒரு புது ஆரம்பமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய சீக்கிரட்டான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்க மனசுக்குள்ள 2 விதமா 3 விதமா ஒரே விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க. அதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டாலே உங்களுக்கான நல்ல காலம் பிறக்க ஆரம்பிக்கும். அதனால மனசுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டத்துல இருந்து வெளியில வாங்க. இப்போ பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு மூன் கார்ட்ல இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னு நாம பார்க்கலாம். டைம் டு பிரீத் அவுட்டுங்கிற மெசேஜை மூன் கார்டில் நமக்கு வந்திருக்கு. இந்த மூன் கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும், லைஃப் லெசனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கஷ்டத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நிம்மதியாக மூச்சு விடுங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும்னு சொல்லி நம்புங்க. பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ரிலீஸ் மை பெயின் அண்ட் ஓப்பன் மை ஹார்ட் ஃபார் பீஸ் அண்ட் ஹீலிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து மெசேஜ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைல் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். வாவ், பைல் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்கிற மெசேஜை தான் யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சில நேரம் தனிமையில் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப ஒரு வெறுப்பான மனநிலையில் இருக்கிறதா எனக்கு தெரியுது. அதுலேயும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சப்போர்ட்டே இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கரெக்டான கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய சீக்கிரட்டான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுபவிச்சிட்டு இருந்த தனிமை காலம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கான சப்போர்ட் யூனிவர்ஸ் மூலமாக கிடைக்க போகுது. யாரோ ஒரு நபர், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நிகழ்வு உங்கள் மனசை மாற்றி அமைக்க போகுது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் யார் மூலமாவது கிடைக்க போகுது. உங்களுக்கான சக்சஸ் வரக்கூடிய டைம் தான் இது. பல தடைகளை தாண்டி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி அபண்டன்ஸும் இருக்கும். உங்க மனசுக்கு தேவையான அமைதியை கொண்டு வரக்கூடிய காலம் தான் இது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய காலம் இதுங்கிற மெசேஜை தான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கு பண விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாறி
யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இதுன்னே சொல்லலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு மூன் கார்டுல இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அபண்டன்ஸ் சக்சஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய ட்ரீம்ஸ்க்கான கோல்ஸை கரெக்டாக செட் பண்ண சொல்லி மூன் கார்டில் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சில சமயங்களில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு மேஜிக் மாதிரி நடக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கோல் செட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு சக்ஸஸ் வரும். ஆனால் இந்த கார்டு மூலமாக யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் பிளான், இது ரெண்டுமே உங்களுக்கான சக்ஸஸை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல கிளியராக கோல் செட் பண்ணிக்கோங்க. அதை வேணும்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறமா அதுக்கான பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நிச்சயமாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அபண்டன்ஸ் உங்களை வந்து சேரும். அநேகமாக பைல் 1 செலக்ட் பண்ணவங்க பைல் 3 பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரியான டாபிக் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி.